So, hi all, thanks for choosing Leo. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பேசிக் பியூட்டிஷியன் கோர்ஸோட ஃபர்ஸ்ட் டாபிக்கான த்ரெட்டிங் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ த்ரெட்டிங் அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் த்ரெட்டிங் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வான்ட் ஹேர்ஸை பிளக் பண்றதுக்காக தான் த்ரெட்டிங் அப்படின்ற டாபிக் இருக்கு. ஸோ இந்த அன்வான்ட் ஹேர்ஸை த்ரெட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் ஏன் த்ரெட் யூஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா ரூட்ல இருந்து ஹேரை வந்து பிளக் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளக் பண்றோம். இப்போ நமக்கு அன்வான்ட் ஹேர்ஸ் அப்படின்றது நம்ம பாடி ஃபுல்லா இருக்கிறதுமே நிறைய அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்கு. பட் பேசிக்கா பாடி ஃபுல்லா நம்ம த்ரெட்டிங் யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்னு எதர் வேக்சிங் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்குவோம். இல்லை அப்படின்னா நமக்கு என்னன்னா பிளக்கர்ஸ் யூஸ் பண்ணி பிளக் பண்றது, ரேசர்ஸ் யூஸ் பண்ணி ரேஸ் பண்ற பழக்கம், இந்த மாதிரி ஓவராலா இருக்கு. ஈவன் தோ ஃபேஸ்லயுமே ரேசர்ஸ் வேக்சிங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் ஐப்ரோ பொறுத்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்கா த்ரெட்டிங் அப்படின்ற ப்ரொசீஜர் தான் ஃப்ரம் ஏன்ஷியன்ல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பெஷலி எதுக்காகனா த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணும்போது பர்ஃபெக்ட் ஷேப் கொடுக்க முடியும். இன்னொன்று வேக்சிங் யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்கின்னோட லேயர் வந்து ரொம்ப லைட்டனா இருக்கும். ஸோ இன்கேஸ் ஆஃப் டேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கனால தான் நம்ம ஜஸ்ட் வந்து த்ரெட் மூலியமா யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ த்ரெட்டிங் அப்படிங்கும் போது எங்கெல்லாம் த்ரெட் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இஸ் ஐப்ரோஸ். Second is upper lip. Third, lower lip. Fourth, forehead. And fifth is side blocks அப்படின்னு சொல்லுவோம். சைட் பிளாக் அப்படின்னா சீக்ஸ் ஏரியாஸ் தான் நம்ம சைட் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு சீக்ஸ் ஏரியாஸ் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம வந்து சைட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சீக்ஸ்ன்னு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா சைடில் சீக்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ த்ரெட்டிங் இங்கெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டோம். த்ரெட் பண்ணுறதுக்கு த்ரெட்டிங் இங்கெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டோம். ஸோ த்ரெட் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும், மெட்டீரியல்ஸ் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த்ரெட்டிங் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இஸ் த்ரெட். ஷோயிங் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். த்ரெட்ல 3 வேரியேஷன்ஸ் ஆஃப் த்ரெட் இருக்கு. ஒன்று வந்து கலர் கிரீன் கலர் அண்ட் பிங்க் கலர், ஒயிட்டும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸ்க்கு அந்த த்ரெட்டோட சைஸும் டிஃப்ரெண்ட் ஆகும். சைஸ் அப்படின்றது இந்த த்ரெட்ல பைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு த்ரெட்ல நமக்கு வந்து ஒரு 10 த்ரெட் 40 த்ரெட் அந்த மாதிரி பைண்டிங் இருக்கும். ஸோ இதோட திக்னஸும் நம்மளோட ஷார்ப்னஸும் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பிளாக் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிளாக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பிளாக் த்ரெட் வந்து ஹார்டனா இருக்கும், நல்லா திக்கனா இருக்கும். எடுக்கும் போது டக்குன்னு கட் ஆகாது, ஷார்ப்னஸும் கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரீன் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கிரீன்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னன்னா பிளாக்க பிடிச்சி பழகுனவங்களுக்கு கிரீன் வந்து டக்குன்னு கட் ஆகுற ஃபீலிங் இருக்கும். மீடியமா தான் திக்னஸ் இருக்கும், மீடியம் ஷார்ப்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் வந்து ஒயிட். அந்த ஒயிட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஷார்ப்பனா இருக்கும், ரொம்ப திக்னஸும் மெலிசா இருக்கும். ஸோ இது 3 தான் டிஃப்ரென்ஸ். பிங்க்குமே ஒயிட்டுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ கிரீன் கலர்ல இருக்கிறதா ஆர்கானிக் த்ரெட், மித்ததெல்லாம் ஆர்கானிக் த்ரெட் இல்லை அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா எல்லாமே சூயிங் த்ரெட் தான். இதுல மென்ஷன் ஆயே வரும் சூயிங் த்ரெட். சூயிங்னா நம்ம வாயில மெல்றோம் இல்லைங்களா, அந்த மெல்றதுக்குனால அது சூயிங் த்ரெட் அப்படின்னு சொல்றோம். ஸோ செகண்ட் is scissor. Second is scissor. Third, brow comb. சிசர்ன்றது நார்மலா சின்ன சிசர்ஸ், முஸ்டாக்ஸ் கட் பண்றதுக்கு, எக்ஸஸ் ஹேர் கட் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து இங்க நம்ம த்ரெட் எக்ஸஸ் ஹேரை கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். தேர்ட் இஸ் ப்ரோ கோம். ப்ரோ கோம் அப்படின்றது ப்ரஷ்லயும் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஸ்பூலி ப்ரஷஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் அந்த எக்ஸஸை கோம் பண்ணி பண்றதுக்காக, எக்ஸஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா கோம் பண்றதுக்காக யூஸ் பண்றது வந்து ஸ்பூலி ப்ரஷ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா கோம்ஸும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் இஸ் பவுடர். Fifth is gel or moisturizer. ஸோ இந்த பவுடர் அண்ட் ஜெல் அப்படின்றது எதுக்காகனா ஃபர்ஸ்ட் கிளைண்ட் உள்ள வந்த உடனே நம்ம பவுடர் போட்டுட்டு தான் த்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ரீசன்னா நார்மலா நம்ம பாடியில இருக்க மாய்ஸ்டர் என்ன பண்ணுவோம்னா அந்த ஹேரை வந்து நம்ம ஸ்கின்னோட ஒட்ட வச்சிருக்கோம். பவுடர் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்கின்ல இருந்து டஸ்ட் அவுட் ஆயிடும். ஸோ டஸ்ட் அவுட் ஆகும்போது ஒரு ஹேரை பிளக் பண்ணணும்னு நம்ம விரும்பினோம்னா
அந்த ஒரு ஹேரை மட்டும் நம்ம ஈவனா பிளக் பண்ண முடியும். ஒரு 2-3 ஹேர் ஒட்டிட்டு வர்றது இல்ல ஸ்கின்லயே ஒட்டி ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கக்கூடாதுன்னா பவுடர் அப்படின்றது யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் லாஸ்டா ஃபினிஷிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா கிளைண்ட் போகும்போது ஜெல் போட்டு நம்ம மசாஜ் பண்ணுவோம். இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல ஒரு எரிச்சல் ஃபீலிங் இருக்கும். நம்ம டக்குன்னு ஒரு ஜெல்லோ ஏதோ போட்டு மசாஜ் பண்ணும்போது அவங்க ஸ்ட்ரெஸ் லெவலும் கம்மியாகும், உள்ள இருக்க ஹார்மோன் இம்பேலன்ஸையும் கொஞ்சம் காம் பண்றதுக்காக தான் நம்ம இந்த ஜெல் அப்படின்றது யூஸ் பண்றோம். ஸோ இந்த 5 மெட்டீரியல் தான் நமக்கு வந்து எசென்ஷியல். இது போக 6th மெட்டீரியல் அப்படின்றது மிரர். இங்க இருக்க மிரர் வந்து ஹேண்ட் மிரரா இருக்கணும். ஓகேங்களா, இதுல வந்து ஒரு சைட் ஜூம் இன் ஆகும், இன்னொரு சைட் ஜூம் அவுட் ஆகும் இருக்கும். எதுக்குன்னா நியர்ல ஏதாவது ஹேர்ஸ் இருக்கான்னு கிளைண்ட் பாக்குறதுக்காக அவங்க கையில கொடுக்கறதுக்காக இந்த மிரர் யூஸ் பண்ணுவோம். ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட் மிரர் அப்படின்றது நம்ம வச்சிருக்கணும். ஸோ தீஸ் ஆர் த எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது போக தியரிட்டிக்கலா இருக்கிற நாலேஜ் இவ்வளவுதான். ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது த்ரெட்டிங் எடுக்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல த்ரெட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க எடுக்கணும்னா கோகோனட் ஷெல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேல இருக்க லேயர் தான் ஃபர்ஸ்ட் எடுத்து பழகணும். ஏன்னா கோகோனட் ஷெல் கொஞ்சம் ஹார்டரா இருக்கும். ஸோ எடுத்து பழகிறதுக்கு உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிவி ஃப்ரூட் இல்லைன்னா நாட்டு வெள்ளரிக்காய் அந்த மாதிரி மேல சின்ன சின்ன பிரிசில்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ல வந்து நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அப்ப என்ன ஆகுனா அழுத்துனா ஃப்ரூட் வந்து கட் ஆயிடும். அதே வந்து கொஞ்சம் லேசா எடுத்தோம்னா அந்த இடத்துல வராது. ஸோ நம்மளோட ஸ்கின்னும் அதே மாதிரிதான், ரொம்ப அழுத்துனா அந்த இடத்துல லைன் விழுகும், கட் விழுகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க ரொம்ப லைட்டா வச்சீங்கன்னா அந்த இடத்துல ஹேர் வரவே வராது. ஸோ அதனாலதான் ஃப்ரூட்ல எடுத்து பார்த்துட்டு அண்ட் தேர்ட் ப்ரொசீஜரா நம்ம என்ன பண்ணுவோம்னா கால்ல நம்மளோட ஓன் லெக்ஸ்ல எடுப்போம். ஸோ அப்படி ஓன் லெக்ஸ்ல எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கால்ல இருக்கிற போது எங்க வலிக்குது, வச்சா வலிக்குதா இல்லையா, எப்படி வச்சா வலிக்காம எடுக்க முடியும், த்ரெட் இப்படி ஹேண்டில் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கிற டைரக்ஷனுக்கு எப்படி வச்சா நம்மளால அதை பிளக் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம காலில் எடுக்கும் போது தான் நமக்கு அது ஃபீலிங் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்காவது ஃபோர்ஹெட் எடுக்கிறது, சைட் பிளாக்ஸ் எடுக்கிறது, அப்பர் லிப்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் எடுத்து முடிச்சாதான் பர்ஃபெக்ட் ஷேப் அப்படின்றத நம்ம கொடுக்க முடியும் ஸ்டார்டிங்ல. அது வரைக்கும் மினிமம் 1 month இதெல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு தான் நம்ம ஒருத்தங்களோட ஐப்ரோஸ் அப்படின்றதே டேரக்டா ட்ரெயின் பண்ண போவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஹேர் அப்படின்றது நமக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னா நம்ம த்ரெட் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிளக் ஆகணும். ஓகேங்களா, எப்பயுமே டுவர்ட்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நம்ம பிளக்கிங் அப்படின்றது பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு வந்து ரைட் சைட்ல த்ரெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எங்க இருப்போம்னா ரைட் சைடுக்கு முன்னாடி இருப்போம். அவங்களுக்கு ஃப்ரண்ட் சைட், கிளைண்டோட ஃப்ரண்ட் சைட்ல எடுப்போம். அதே லெஃப்ட் சைடு ஹேர் வந்து இந்த சைடு பார்த்துருப்போம். ஸோ அப்போ அவங்களுக்கு பேக் சைட்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து இந்த சைடு எடுப்போம். ஸோ எப்பயுமே ஹேரோட க்ரோத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் நம்மளோட த்ரெட் வந்து நாட் போய் நிற்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த த்ரெட் எப்படி ஹோல்ட் பண்ணணும்னா இந்த லாஸ்ட் எட்ஜை வந்து கடவா பல்ல ஹோல்ட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்ல ஹோல்ட் பண்ணீங்கன்னா கேப்ஸ் விழுகும். ஸோ லாஸ்ட் பல்ல ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ற த்ரெட் வந்து இந்த லைன்ல இந்த இடத்துலயோ இல்லை இந்த இடத்துலயோ கார்னர்ஸ் ஆஃப் த லிப்ஸ்ல போகக்கூடாது. சென்டர் ஆஃப் த லிப்ஸ்ல தான் இருக்கணும். கார்னர் லிப்ஸ்ல போச்சுன்னா டேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க ஹோல்ட் பண்ணிட்டு உங்க கையோட லென்த் எவ்வளவோ அந்த லென்த்துக்கு அந்த த்ரெட்டை வந்து இழுத்துக்கணும். ஓகேங்களா, அதை விட பெருசாகவும் விடக்கூடாது, சின்னதாகவும் விடக்கூடாது. கரெக்டாக உங்கள் கை நேராக நீட்டினா என்ன லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு எடுத்துட்டு இந்த நூல் என்ன பண்ணுறீங்க இந்த கையில் இப்படி சுற்றிக்கணும். ஓகேங்களா, நூல் எக்ஸஸ் வெளில வராமல் இருக்கிறதுக்காக அதில் சுற்றிக்கிறோம். ஓகேங்களா, சுற்றிட்டு நம்ம எல்போ இருக்கிறீங்களா எல்போ கிட்ட கையை வச்சு நூலை வெளியில் இழுக்கணும். இழுத்துட்டு இந்த கையில் இருக்க இந்த நூல் கண்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா, லெஃப்ட் ஹேண்டில் இருக்க கையை எடுத்துகிட்டு போயிட்டு வாய்க்கிட்ட இருக்க நூலை ஹோல்ட் பண்ணிட்டு 1 2 3 மினிமம் 3 மேக்ஸிமம் 5 ரவுண்ட்ஸ் வரைக்கும் சுற்றலாம். இப்போ இந்த ஹோல்ட் பண்ண கையை விட்டுட்டோம்னா இதுதான் அவங்களோட த்ரெட்டிங் பொசிஷன். ஓகேங்களா, ஸோ இப்படி நீங்கள் த்ரெட் பண்ணும்போது இந்த ஃபிங்கர்ஸ் ரைட் ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரைட் ஃபிங்கர்ஸ் 3 ஃபிங்கர் தான் உள்ளே இருக்கணும். இந்த 3 ஃபிங்கரும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கணும் 90 டிகிரியில். ஜஸ்ட் இப்படி போய் ஸ்விங் ஆகும், திருப்பி ரிட்டர்ன் வரும். ஓகேங்களா, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்படி விரிக்கும் போது பெருசாகும், எகைன் சின்னதாகும். ஓகேங்களா, இப்போ ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கை தான் நகரும். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது நம்மளோட ஹெட்டு மட்டும்தான் மூவ் ஆகும். ஹெட்ல இப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கும் போது இப்படி இருக்கிறது சைட்ல இழுக்கக்கூடாது. அப் அண்ட் டவுன்ல மட்டும்தான் நம்மளோட ஹெட் மூவ் ஆகணும். ஹெட் மட்டும்தான் மூவ் ஆகணும், கை மூவ் ஆகக்கூடாது. என்ன ரீசன்னா ஒரு இடத்துல நம்ம ஸ்டேபிளா இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்றோம்
ஹேர் எடுக்க ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அந்த ஹேர் எடுக்கும்போது நம்ம இப்போ அப் அண்ட் டவுன்ல கை நகர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல ஹேர் ஹோல்டிங் பொசிஷன் மாறிடும். இன்னொன்று நம்ம இப்படி திரும்பிட்டு எடுத்தோம்னா நம்ம அந்த இடத்துல ஹேர் இருக்கா இல்லையா, எந்த ஹேர் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்றதே தெரியாது. ஸோ கம்பல்சரி அப் அண்ட் டவுன்ல தான் மூவ் பண்ணும். த்ரெட் பக்கத்துல வருது, இந்த நாட் கிட்ட போயிடுச்சுன்னா திருப்பி கை வச்சு இழுத்துட்டீங்கன்னா அது பெருசாயிக்கும். ஸோ இதே ப்ரொசீஜர்ல தான் நம்ம த்ரெட் பண்ணுவோம். ஒன்ஸ் த்ரெட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த பார்ட் கீழே இருக்கு இல்லைங்களா, இந்த லேயர்ல இருந்து த்ரெட் பண்ணுவோம். அவுட்டர் டு இன்னர் இல்லைன்னா இன்னர் டு அவுட்டர், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த சைட்ஸ்ல நம்ம எடுப்போம். இன்னர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவுட்டர் எடுக்கணும். எப்பயுமே இன்னர் இங்கே தான் அன்ஷேப்டா இருக்கும், இங்கே மேக்ஸிமம் ஷேப் வந்து ஈவனா தான் இருக்கும். ஸோ இந்த அன்ஷேப்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா தின்னா இருக்கா திக்கா இருக்கான்றதெல்லாம் நீங்க டிஃபைன் பண்ணிட்டு மேல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்க எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்கன்னா அட்ஜஸ்டே பண்ண முடியாது. ஸோ மேல எடுத்துட்டு கீழே எடுக்காதீங்க. எப்பயுமே கீழே எடுத்து முடிச்சுட்டு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ ஒரு சைடு ஐப்ரோ எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரெட் யூஸ் பண்ணி த்ரெட் பண்றீங்க. எக்ஸஸ் ஹேரை கட் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு அது ஓகேவா, அந்த ஷேப் அண்ட் சைஸ் ஓகேவா அப்படின்றத கேட்டுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஆஃப்டர் இது எப்படி த்ரெட் பண்ணும் அப்படின்றதுமே நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். பட் பேசிக்காக ஃபர்ஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் நமக்கு அது என்ன ஷேப்பில் த்ரெட் எங்கே வைக்கிறாங்க, அந்த நாட் எங்கே போய் உட்காருது, அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி அந்த ஹேர் பிளக் பண்ணுறாங்கன்றது ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு பழகும். ஓகேங்களா? ஸோ பாய்.